ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சைஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கவே தேவையில்லை. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க தேவையில்லை. வாட்ச் ஹவர்ஸும் முக்கியம் தான், பட் ஆனால் வந்து இந்த விஷயத்தை பண்ணாலே போதும், உங்கள் சேனலை மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து சேனல் அப்டேட் பண்ணலாம். ஐ மீன் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கலாம். வாட்ச் ஹவர்ஸ் கூட தேவையில்லை, வியூஸ் எடுத்தாலே போதும். ஸோ இது வேறு லெவல் அப்டேட் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், அதாவது 10 மில்லியன் வியூஸ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். வாட்ச் ஹவர்ஸ் தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை வந்து மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் தேவை, அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவை. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்கு. 10 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து, ஐ மீன் 10 மில்லியன் வியூஸ் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து சேனலை மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து கீழே லாஸ்ட்டில் கார்னரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் க்ரோம் போயிட்டு நிறைய விஷயங்களுக்கு தொலைவு வேண்டிய தேவையில்லை. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுருவோம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பக்கத்தில் கண்டென்ட், அனலிட்டிக்ஸு, கமெண்ட்டு, இயர்ன். ஸோ இதுதான் அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்ச் பேஜ் ஆட். அதாவது நம்ம கண்டென்ட் வீடியோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து இங்கே வந்து ஆட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ் ஆட். இப்போ வந்து புதுசாக வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் ஷார்ட்ஸ் போகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸுக்கு வந்து ஆட் வரும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இது ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து மெம்பர்ஷிப்பில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு செம்ம அப்டேட் தான் சொல்லலாம். அடுத்து வந்து சூப்பர் ஸ்டிக்கர் வந்து அதுவும் எப்படி ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முன்ன க்ரோமில் தான் போய்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து இதில் இங்கேயே கொடுத்துட்டாங்க. வந்து காப்பிரைட் டூல், இதுதான் முக்கியமானது. அதாவது உங்கள் வீடியோவை யாராவது போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ எடுத்து யாராவது போட்டிருந்தாங்க, எப்படி காப்பிரைட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிவிங் ஃபவுண்டர்ஸ், இது தேவையில்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், ஏதாவது நம்ம சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்திங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி டிக் வரும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கிற வாட்ச் ஹவர்ஸு. ஸோ ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய ஒரு இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு இடம். ஸோ இனிமேல் வந்து இங்கே வாட்ச் ஹவர்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. அதாவது 100 லேக்ஸ் வந்து வியூஸ் எடுத்தால் போதும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. நீங்கள் 100 லேக்ஸ் வியூஸ் எடுத்தாலே போதும், உங்கள் சேனலில் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டூஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். ஸோ டூஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிக் வரும். அடுத்து கம்யூனிட்டி கைட்லைன். ஸோ எல்லாருமே இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் இருக்கக்கூடாது. ஸோ இருந்தால் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட உங்களை வெளியே வருவது உங்கள் சதீஷ்குமார் அண்ட் ஸ்பேஸ் டெக் தமிழ்.